வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மளோட சேனல் நம்மளோட பிளாட்ஃபார்மில். ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ஏதாச்சும் இருக்கா டிஎன்பிசி ஏஓ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பெய்டு பேச்சஸ்லாம் எப்படி இது அசஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது ஃப்ரீ சோர்சஸ், ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுங்க, டிஎன்பிசி ஏஓக்கா இருக்கட்டும், ஏஓக்கா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. எந்தெந்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை பிளாட்ஃபார்மை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களோட ஸ்டடி பர்பஸ்க்கு, அதை தான் தெளிவாக பார்க்க போகிறோம். என்னென்ன ரிசோர்ஸஸ் நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக அசஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது போக நம்மளோட பெய்டு கோர்சஸையும் நான் சொல்கிறேன், ஓகேவா? அதில் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. அதனால அந்த இதையும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரீ ரிசோர்ஸஸ் என்னென்ன அவைலபிள் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டிஎன்பிசி ஏஓக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஆஸ்பிரன்ஸ் யாராச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளோட அக்ரிலேண்ட் பிளாட்ஃபார்ம் நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதே மாதிரி டெலகிராம் குரூப் இருக்கும், இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். இது மூணு நம்ம இதில் இருக்கு. இது யூடியூப் சேனல் பிளாட்ஃபார்ம் நம்ம வச்சிருக்கோம், ஓகேவா? இப்போ இந்த பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி ஏஓ கிளாஸஸ் பார்ப்போம், ஓகேவா? இந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்ரிலேண்ட்ல இங்க இருக்கும், ஓகேவா? டிஎன்பிசி ஏஓ, டிஎன்பிசி பிஜி கிளாஸஸ்ன்னு இருக்கும். நீங்க இதுல போயிட்டு இதுல போய் ஓகே இதுல போயிட்டு நீங்க ஒவ்வொரு கிளாஸஸ் வைஸ் உங்களுக்கு இங்க இருக்கும், ஓகேவா? ஜெனரல் அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி அக்ரோனமி அண்ட் அக்ரிமெட்டாலஜி, அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ், அக்ரி மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர் கிரெடிட், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிளான் பிரீடிங், வீட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி கிளாஸஸ் வைஸ் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ் இது இருக்கும். இது ஆல்ரெடி அப்லோட் பண்ணது தான். இதுவே நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது சிலபஸ் பேஸ்ட்ல இருக்கும், ஓகேவா? அதாவது நான் இந்த எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோஸ் நீங்க ஃபுல்லா பார்க்கணும், ஓகேவா? 42 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 42 மினிட்ஸ் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா இன்பிட்வீன்ல நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. நீங்க அதை வச்சு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேவா? இதுக்கு மெட்டீரியல்ஸ், இது ஃப்ரீ கிளாஸஸ், ஓகேவா? ஃப்ரீ கிளாஸஸ்னா எக்ஸாம் ஓரியன்டட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் லேக் ஆகும், பட் சிலபஸ் கவர் பண்ணிடுவாங்க இதுல, ஓகேவா? இந்த கிளாஸஸ் சிலபஸ் கவர் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்ஸ்ல எப்படி இந்த சிலபஸ் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்மளோட பெய்ட் பேட்ச்ல இருக்கும். இதுதான் ஃப்ரீ ரிசோர்ஸஸ்க்கும் பெய்ட் பேட்சஸ்க்கும் இது இருக்க டிஃபரன்ஸ். பெய்ட் பேட்ச்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஸ்டப்ஸ் உள்ள இருக்கும், பட் இது நம்மளுக்கு ஃப்ரீயா நீங்க அசஸ் பண்ணிக்கிறது. இதை நீங்க எல்லா வீடியோஸ் அப் டு 16 வீடியோஸ் இருக்கும் உங்களுக்கு, இன்க்ளூடிங் ப்ராப்ளம்ஸ், என்னென்ன சம்ஸ் கேட்பாங்க, அதே மாதிரி பேத்தாலஜி, என்டமாலஜி, ரபி கிராப்ஸ், கரீப் கிராப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓவராலா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும் ஃப்ரீ ரிசோர்சஸ்ல. பட் எக்ஸாம் ஓரியன்டட் பாயிண்ட் ஆஃப் வியூல லேக்கா தான் இருக்கும், பிகாஸ் இது ஃப்ரீ கோர்ஸ். அதே மாதிரி பெய்டு பேட்ச்ல உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டட் பாயிண்ட்ஸும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் நீங்க ஃப்ரீயா அசஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதால அசஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நம்ம லிங்க் வச்சிருப்போம், நீங்க அதையும் அசஸ் பண்ணிக்கலாம். இது போக நம்மளோட வேற என்ன பிளேலிஸ்ட் இருக்கு அப்படி, சாரி, ஓகே, எஸ், இது போக வேற பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா, வேற நம்மளோட பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இதே மாதிரி தான் ஏஏஓ, ஓகே, சிலாகிசம், அதே மாதிரி இந்த ரீசனிங் ஆப்டிடியூடுக்கும் நம்ம கிளாஸஸ் இது பண்ணியிருப்போம். இது ஆல்ரெடி கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸை வச்சு நம்ம நடத்தினது. கோடர் இன்இக்வாலிட்டி, அதே மாதிரி எம்சிக்யூஸ், அதே மாதிரி ஆவரேஜ் ஆப்டிடியூட், அதே மாதிரி இதுதான் டிஎன்பிஎஸ்சி ஏஓ வீடியோ கோர்ஸ். நம்ம பெய்டு பேட்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களா, அதுல 20 வீடியோஸ் இப்போதைக்கு போட்டிருக்கோம். இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃப்ரீ கோர்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த நம்பர் சீரிஸ் இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக இதுல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்டோம். அதுக்கு அவ்வளவு சப்போர்ட் யாரும் கொடுக்காதனால நிப்பாட்டினாங்க அதை நடுவில். அதே மாதிரி இந்த டாபிக் வைஸ் கிளாஸஸும் போட்டும் யாரும் அதிக அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கல. ஏஏஓ கிளாஸஸ் இருக்கு. ஏஏஓ கிளாஸஸ், ஏஓ கிளாஸஸையும் நீங்க அசஸ் பண்ணிக்கலாம். பெய்டு பேட்சஸ் இதுதான், ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா மெட்டீரியல்ஸும் அதுல போடுவாங்க, சில மெட்டீரியல்ஸ். அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது டிஎன்பிசி என்னென்ன பெய்டு கோர்சஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஃப்ரீ சோர்சஸ் நான் அங்க சொல்லிட்டேன். நீங்க வீடியோஸ் எதை அசஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெய்டு கோர்சஸ் பேஸ் பாத்தீங்கன்னா வீடியோ கோர்ஸ். வீடியோ கோர்ஸ் எக்ஸாம் ஓரியன்ட் பாத்தீங்கன்னா 300 rupees உங்களுக்கு. இது ஒன் டைம் பர்ச்சேஸ். நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டி வந்துடும் உங்களுக்கு.
ஒன் டைம் நீங்க 300 கொடுத்து பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா அதில் கிளாஸஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, நீங்க வந்து அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ரெக்கார்டர் கிளாஸ் யூனிட் வைஸ் கிளாஸஸும் வரும், அதே மாதிரி கோர்ஸ் வைஸ் கிளாஸஸும் வரும். ஓகேவா? இதுல அதே மாதிரி இது ஒன்லி ஃபார் அக்ரி சிலபஸ். ஜிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஏஓ வீடியோ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 300 உங்களுக்கு வந்து லைஃப் டைம் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒன் டைம் பர்ச்சேஸ் தான், ஒன் டைம் நீங்க 300 கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கேஸ் வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஸோ இது ஏஓ வீடியோ கோர்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும், பட் வந்து இது வந்து எக்ஸாம் ஓரியன்டட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க வந்து எக்ஸாம் ஓரியன்டட்ல எந்த மாதிரியான இந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து டெஸ்ட் பேட்சஸ். ஸோ டெஸ்ட் பேட்சஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 ஃபுல் டெஸ்ட் அக்ரி பேப்பர், அதாவது 200 கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி வந்து 3 டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? நீங்க ஃபுல்லா அசஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 ஃபுல் டெஸ்ட் ஃபார் ஜிஎஸ். ஓகேவா? அதாவது 100 கொஸ்டின்ஸ் தமிழ், அதே மாதிரி 100 கொஸ்டின் ஜிஎஸ், 200 கொஸ்டின், இதுல 3 இருக்கும். அது போக 50 டெஸ்ட் ஃபார் அக்ரி பேப்பர். எஸ்பெஷலி அக்ரி நீங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கறதுனால 50 டெஸ்ட் அக்ரிக்கு மட்டுமே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுல 50 டெஸ்ட்ல ஒவ்வொன்றிலையும் வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து நீங்க அதை அட்டன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கேன் பி அட்டெண்டட் எனி டைம், எந்த ஷெடியூல் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க, ஒன்ஸ் 250 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி அதுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க எனி டைம் வந்ததுனாலும் நீங்க அதை வந்து அசஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன் டெஸ்ட் குறிப்பா வந்து ஒரு டெஸ்ட் வந்து நீங்க வந்து 3 டைம் அட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து எடுக்கிறீங்க, இந்த 200 கொஸ்டின்ஸ் அக்ரி ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் போறீங்க. ஸோ இன் பிட்வீன் சம்டைம்ஸ் ஓகே நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளோட லிங்க்குள்ள போனீங்கன்னா நேம் வச்சுட்டு நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன் பிட்வீன் ஒரு 100 கொஸ்டின் அட்டன் பண்றப்ப சம்டைம்ஸ் லாக் அவுட் ஆயிடுச்சு ஏதோ ஒரு நெட்வொர்க் இஷ்யூனால அப்படின்னா ஸோ நீங்க அகைன் உள்ள போயிட்டு உங்க நேமே போட்டு இது பண்ணலாம். ஓகேவா? அதே இல்லை அப்படி உங்க நேம் போட்டு வரலைன்னா வேற ஏதாச்சும் ஒரு நேம்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அப் டு 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கான அந்த பேக்கப் வந்து இருக்கும். ஓகேவா? ஈச் டெஸ்ட் நான் சொல்றது இந்த 3 ஃபுல் டெஸ்ட்லயும் இருக்கும், அதே மாதிரி 3 ஜிஎஸ் பேப்பர்லயும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு அக்ரி பேப்பர்லயும் இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ எனி டைம் வந்து நீங்க அசஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஷெடியூல் அப்படின்லாம் கிடையாது, எனி டைம் நீங்க அசஸ் பண்ணிக்கலாம். அது போக மெட்டீரியல்ஸ் வந்து ஹார்ட் காப்பி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஹார்ட் காப்பிங்கிறது வந்து காஸ்ட்லி. ஓகேவா? பிகாஸ் வந்து அதை பிரிண்ட் போட்டு அதை ஸ்பைரல் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்றது சார்ஜஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு புக்குக்கு வந்து 1100 இருந்து 1200 ஆகுது. அது 1100ங்கிறது வந்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய அமௌண்டா பாக்குறாங்க. ஸோ அதுக்காண்டி நம்ம கொண்டு வந்ததுதான் சாஃப்ட் காப்பி ஜிஎஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் அக்ரி மெட்டீரியல்ஸ். ஜிஎஸ் மெட்டீரியல் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு வந்துடும், எஸ்பெஷலி மேடு, அதாவது டிஎன்பிசி ஏஓ ஜிஎஸ் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். அதே மாதிரி வந்து அக்ரி மெட்டீரியல் சப்ஜெக்ட் வைஸ் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இது போக மெட்டீரியல்ஸ் நம்ம அக்ரி ஸ்கீம்ஸ் நோட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ 2 ஸ்கீம்ஸ் வந்து செப்பரேட்டான பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம், 1000 எம்சிக்யூஸ். உங்களுக்கு அக்ரி சிலபஸ்ல மட்டுமே வந்து 1000 எம்சிக்யூஸ் ஃபைல் வந்து வந்துடும். அதாவது 1000 எம்சிக்யூஸ் வித் ஆன்சர், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் 1000 எம்சிக்யூஸ் அக்ரி கொஸ்டின்ஸ். அதே மாதிரி 556 பேஜஸ் அக்ரி புக் இருக்கும். ஓகேவா? ஸோ அக்ரி மெட்டீரியல்ஸ் அதாவது எல்லா சப்ஜெக்டையும் கம்பைன் பண்ணி 556 பேஜஸ் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் புக் இருக்கும். ஸோ நீங்க அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ ஹார்ட் காப்பியா நீங்க வேணும் அப்படின்னா நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல வந்து 275 ருபீஸ் நீங்க பே பண்ணிருந்தீங்கன்னா இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு வரும். இந்த புக்கு வந்து நீங்க எந்த ஒரு காப்பி ரைட்ஸும் கிடையாது, நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு உங்களோட ஸ்டடி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பண்டில் பேக். பண்டில் பேக்குங்கிறது நான் இப்போ சொன்ன மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேட்சஸ் அண்ட் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், இது 3 சேர்த்து நீங்க தனித்தனியா பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 825 ருபீஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? இதுதான் பண்டில் பேக்குன்னு சொல்றது. மொத்தமா எல்லாத்தையும் ஒரே அட்டம்ப்ட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 825ல இருந்து டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வந்து 775 ருபீஸ் வந்து வரும். ஓகேவா? 775 ருபீஸ் வந்து வரும். அதே மாதிரி இந்த இவ்வளவு அமௌண்ட்டுக்கு என்னால பர்ச்சேஸ் பண்ண முடியாது சார் அப்படின்னு யாராச்சும் உங்களுக்கு தனியா ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இல்ல இவ்வளவு அமௌண்ட் இல்ல சார், இவ்வளவு என்ன நான் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா நீங்க ஜென்ரலா வந்து என்கொயரி பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். இந்த கோர்சஸ் பை பண்றதுக்கு லிங்க், அதெல்லாம் நீங்க வந்து ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். ஓகேவா? உங்களால எவ்வளவு பண்ண முடியுதோ அதை வந்து இங்க பண்ணுங்க. ஓகேவா? அதை வந்து சொல்லுங்க. ஸோ we listen and we will deliver to you at your price. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆரம்பிச்ச பிளாட்ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ உங்களோட அக்ரி ஆஸ்பிரன்ஸ் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.